வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அமித்ஷாவை தொடர்ந்து அன்புமணியும் ஆட்சியில் பங்கு கேட்டதால் அதிர்ச்சி கூட்டணியில் பாமகவுக்கு இடமில்லை. எடப்பாடி விரக்தி பேட்டி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அமித்ஷாவை போல அன்புமணியும் கூட்டணியில் அமைச்சரவை பதவி வேண்டும் என்று கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி, பந்தியில்ல உட்காரவே வைக்கல, அதுக்குள்ள இலை ஓட்டைன்னு சொன்னா எப்படிங்க என்று பாமக கூட்டணியிலேயே இல்லை என்பதனை விரக்தியோடு பேட்டி அளித்தார். அதே நேரத்தில் கூட்டணியை முடிவு செய்வது யார் என்பதில் பாமகவில் தந்தை மகனுக்குள் போட்டி நிலவுகிறது. அதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாஜக மற்றும் அவர்களது ஆதரவு பெற்ற சில சிறிய கட்சிகள் மட்டுமே உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று அமித்ஷா அறிவித்தார். ஆனால் ஆட்சியில் பங்கு இல்லை, அதிமுக தனிப்பெரும்பான்மை பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். அவர் கூறிய பிறகு 4 முறை கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா அறிவித்து வருகிறார். அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் தற்பொழுது கூட்டணியில் இல்லை, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவித்து விட்டனர். அதில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தராததால் அக்கட்சியில் கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. பேச்சுவார்த்தையின் போது சொன்னபடி ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று பிரேமலதா கூறி வருகிறார். ஆனால் அப்படி பேசவில்லை இல்லை என்று எடப்பாடி மறுத்துவிட்டார். இதனால் ஒரு தரப்புக்கு மோதல் ஏற்பட்டது. தற்பொழுது கூட்டணி இல்லை, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று பிரேமலதா அறிவித்து விட்டார். இந்த நிலையில் பாமகவும் கூட்டணியில் இல்லை, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று ராமதாஸ் கூறினார். அதே நேரத்தில் அன்புமணி பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் உறுதியாக உள்ளார். இந்த நிலையில் தான் தந்தை மகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் இருவரும் கட்சியை உடைக்கும் அளவுக்கு கொண்டு சென்றுவிட்டனர். இதனால் கட்சி யார் பக்கம் செல்லும்? இருவரும் கட்சியை உடைப்பார்களா அல்லது ஒன்று சேர்வார்களா? இருவரும் போட்டி போட்டால் கட்சி முடக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இரு தரப்பினரும் விட்டு கொடுக்காமல் செயல்பட்டு வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் வேண்டுகோள் விடுத்தார். தற்பொழுது கூட்டணி குறித்து முடிவை எடுக்கும் அதிகாரம் அன்புமணிக்கா ராமதாசுக்கா என்ற சந்தேகம் கட்சி மூத்த தலைவர்களுக்கு எழுந்துள்ளது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்புக்கு பிறகு நேற்று பாமகவின் 37வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு கட்டமாக அன்புமணி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ஒரு பெரும் மக்கள் இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் உதித்த நாள் இன்று. சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் போராடுவதில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையாக இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் வரும் ஆபத்துக்களை அரணாக இருந்து காக்கும் இயக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்மொழி, இனம், தமிழ்நாட்டு மக்கள், இயற்கை வளம், சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையுடன் பயணிக்க வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டை ஆளும் அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற வேண்டும். அது நமது உரிமையும் கூட. அந்த உரிமையை வென்றெடுப்பதற்காக வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட நமது இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நாளில் நாம் அனைவரும் உறுதி ஏற்று கொள்வோம் என்று கூறியுள்ளார். இவ்வாறு கூட்டணியில் பங்கு வேண்டும் என்று அமித்ஷாவுக்கு குரலாக அன்புமணி அறிவித்துள்ளார். ஆனால் கூட்டணி குறித்த முடிவு இந்த முறை நான் மட்டுமே எடுப்பேன் என்று ராமதாஸ் கூறியுள்ளதோடு கூட்டணி குறித்து இப்பொழுது அறிவிக்க மாட்டோம், தேர்தல் நேரத்தில்தான் அறிவிப்போம் என்று மற்ற கூட்டணிகளுக்கும் கதவை திறந்து வைத்துள்ளார். அதற்கு காரணம் கூட்டணியின் சீட்டின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதே என்று கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடியின் அழைப்பை ராமதாஸ் ஏற்று கொள்ளாத நிலையில் அன்புமணி ஆட்சியில் பங்கு என்று கோஷம் எழுப்பியுள்ளது. அதிமுக கூட்டணியை ஒரு இறுதி வடிவம் கொடுக்க
முடியாத நிலை தள்ளப்பட்டுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அன்புமணியின் அறிவிப்பை தொடர்ந்து சிதம்பரத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி நிபுணர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அன்புமணி கூட்டணியில் ஆட்சியில் பங்கேற்போம் என கூறியுள்ளார். பாமக உங்கள் கூட்டணிக்கு வரும் என கூறியிருந்தீர்களே என்று நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எடப்பாடி பாமக கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் நேற்று கூறினேன். கூட்டணியில் இல்லை, பாமக வந்தால் பார்த்து கொள்ளலாம். எங்க இன்னும் பந்தியிலே உட்கார வைக்கல, இலை ஓட்டேன்னு சொன்னா என்னங்க பண்றது? பாமகவில் இருப்பது உட்கட்சி பிரச்சனை, அவர்களது பிரச்சனையை நாங்கள் தலையிடவில்லை என்றார். கூட்டணி அமைச்சரவை என்று அமித்ஷாவும் அன்புமணியும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிரமடைந்துள்ளார். இதனால் கேள்வியை முடிப்பதற்கும் முன்னதாகவே கோபத்தில் பதில் அளிக்க தொடங்கிவிட்டாரார். இவ்வாறு கூட்டணியில் தலைவர்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதல் பெரும் பரபரப்பை தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று லீகல் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.